ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர இருப்பதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. வெளியான அந்த அப்டேட்டான தாள்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகர் ராகவா லாரன்ஸ் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், இவர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாருன்ட்டு. அதுவும் ரொம்ப ஊனமுற்று இருக்கிறவங்களுக்கு, அனாதையாக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய தன்னுடைய நல்லதை செய்துக்கிட்டே இருப்பார். அதனால் இவர் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இப்போ அவர் அரசியலுக்கு வர இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினியுடைய ஒரு தீவிர ஃபேன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ரஜினியுடைய கட்சியில் தான் போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ விஜயுடைய கட்சிக்கு பச்சை கொடி காட்டியிருப்பதாக தாள்கள் கசிந்திருக்கு. ஆக்சுவலி ரஜினிக்கு நோ சொல்லிட்டு விஜய்க்கு பச்சை கொடியை காட்டினதே ராகவா லாரன்ஸுடைய அம்மா தானா. ஸோ அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்த கேள்விகளுக்கு அவரே ஒரு வீடியோ மூலிமா பதிவை ஒன்று போட்டிருக்கிறாரு. ஸோ அந்த பதிவில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் அந்த முக்கியமான தாள்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். திருச்சியில் கிழக்கு தொகுதியில் தாவேகா சார்பில் நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் போட்டியிடுவதாக தாள்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாகி வந்த நிலையில் இது குறித்து ஜூன் 12ஆம் தேதி அறிவிப்பதாக தாள்கள் ஒன்று லாரன்ஸே கொடுத்திருந்தார். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஜூன் 12. அதன்படி தனது நிலைப்பாட்டை அறிவித்திருக்கக்கூடிய அவர் தன் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பது குறித்து மக்களிடமே கருத்து கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே என்ற பழமொழி இருக்குது. நான் என்னால் முடிந்தவரை குழந்தைகளுக்கு உதவி செய்து வருகிறேன். ஒரு அறக்கட்டளை வைத்து 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வளர்த்து வருகிறேன். என் வாழ்க்கையில் அரசியல் வர காரணம் ஜல்லிக்கட்டு போராட்டம்தான். அந்த போராட்டத்தில் எல்லாருக்கும் சாப்பாடு வழங்கினேன். அப்போது அண்ணன் சீமான் என்னை பற்றி ஒரு கருத்து சொல்ல, அவரை பற்றி நான் கருத்து சொல்ல, அப்போதுதான் என் வாழ்க்கையில் அரசியலே வந்தது. அதன் பிறகு ரஜினி சார் அரசியலுக்கு வருவதாக சொன்னார். அப்போது நான் அவரை சந்தித்து கேட்டேன். அவரும் உண்மைதான் என்று சொன்னபோது எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோடு என் பிள்ளைகளிடம் தலைவர் அரசியலுக்கு வருகிறார், நாமும் வருவோம், அதற்காக ஒரு பதிவை ரெடி பண்ணுங்க என்று சொன்னேன். அவர் வெற்றி பெற்றால் நீங்கள் அமைச்சர், சுகாதாரத்துறை அல்லது பள்ளி கல்வித்துறை கேளுங்க என்று என் பிள்ளைகள் சொன்னார்கள். எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதெல்லாம் படித்தவர்கள் வரும் துறை என்று நான் சொன்னேன். நமக்கு இப்போ சின்ன அறக்கட்டளை இருக்கிறது. தலைவர் அரசியலுக்கு வந்தால் 100 ஏக்கரில் ஒரு அறக்கட்டளை கட்டலாம் என்று சொன்னேன். அதன் பிறகு அம்மாவிடம் அரசியலுக்கு தலைவர் வருகிறார், நானும் வருகிறேன் என்று சொன்னேன். அப்போது அம்மா நீ அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியல் ஒரு சாக்கடை, சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் எல்லாமே இருக்கிறது, இதிலிருந்து மீண்டு வெற்றி பெற முடியாது. நீ அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை கூட்டிக் கொண்டு போ, நான் அவரிடம் சொல்கிறேன் என்று ரஜினி சாரை பார்க்க வேண்டும் என்று என் தாயார் சொன்னாங்க. அப்போது அம்மா பேச்சை மீறி என்னால் அரசியலுக்கு வர முடியவில்லை. ரஜினி சார் அரசியலுக்கு வருவது குறித்து சீமான் அண்ணன் கடுமையாக விமர்சித்தார். அதை பற்றி கேட்டபோது ரஜினி சார் அமைதியாக இரு என்று சொன்னார். அடுத்த சில வாரங்களிலே அவரே அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார். எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்போது ஜிகிருதண்டா படம் வந்தது. கார்த்திக் சுப்ராஜ் சீமான் அண்ணனிடம் பேச வைத்தார். அவர் என் நடிப்பை புகழ்ந்து பேசினார். அதன் பிறகு மாற்றம் அமைப்பு தொடங்கும் போது வாழ்த்தினார். அதாவது மாற்றம் அமைப்பு தொடங்கிய போது அதுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நண்பர் விஜய் சார் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். தலைவர் வந்தபோதே போக முடியவில்லை, இதில் போகலாம் என்று நினைத்தேன். ஆனால் அப்பவும் அம்மா என்ன அரசியலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இதை நான் விஜய் சாரிடம் சொன்னேன். அம்மா அப்படித்தான் சொல்வார், பொறுமையாக இருங்க என்று சொன்னார். தேர்தல் முடிந்தது. முடிவுகள் வரக்கூடிய நாளில் விஜய் சார் வெற்றி பெற்றார். அப்போது அம்மாவிடம் இதை சொன்ன, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த தம்பி எல்லாவற்றையும் மாட்டிவிட்டார் என்று சொன்னாங்க. அப்போதுதான் இப்போது அரசியலுக்கு போகலாமா என்று அம்மா கிட்ட கேட்டேன். போக்கண்ணா, உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய் என்று சொன்னாங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்று சொல்லுங்கள். உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிற. 22 ஆண்டுகளாக எந்த பலனையும் எதிர்பார்க்காம
பல உதவிகள் இதுவரைக்கும் செய்திருக்கிற. இப்போது நான் அரசியலுக்கு வர வேண்டாமா வேண்டுமா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வேண்டாம் என்று சொன்னால் வரமாட்டேன், நீங்கள் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாரு. ராகவா லாரன்ஸ் பதிவிட்ட இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரலாகி ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. அதோடு நிறைய பேர் இவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் செய்துட்ருக்கிறதாகவும் தாள்கள் கசிந்திருக்கு. அதோடு ரஜினிக்கு நோ சொல்லிட்டு விஜய்க்கு மட்டும் பச்சை கொடி காட்டுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேர் எதிர்மறையாகவும் கேள்விகளை எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் இவர் இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இதுதான். இதில் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிய வரல. ஸோ அடுத்து வரக்கூடிய இதில் தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் நடித்த படம் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ திடீர் திருப்பமாக இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு தமிழக அரசியல் களத்தில் இந்த பரபரப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளுமே ஹைலைட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பிரபல நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தனது அரசியல் வருகையை இப்படி மக்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறது பேசும் பொருளாக மாறினாலும் ஒரு பக்கம் அவர் எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் செய்யக்கூடிய நல்லதுனால இதுக்கு முன்னாடியே அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த கமெண்ட்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அவருக்கு ஒரு முக்கிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி முன்னேறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அவர் பாட்டை ஹெல்ப் செய்துட்டு அவர் பாட்டு படம் நடிச்சுக்கிட்டு அப்படியே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு. ஸோ முதல்வர் விஜய் தனது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அங்கே இடைத்தேர்தல் வரவுள்ள சூழலில் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நியூஸ் வெளியாக இருக்கிறது ரொம்பவே வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ இயக்குனருடைய இமய பாரதி ராஜாவுடைய இழப்பை தொடர்ந்து சமூகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஒரு நியூஸ் பரவுறதுனால ஒரே பரபரப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழகமே போயிட்டுருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்த உடனே அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.